அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ். இன்றைய 10 கணக்குகளை பார்க்கலாம். எப்பொழுதும் கணிதத்தோடு இணைந்திருப்போம், இந்த காலத்தை வெல்வோம் என்று சொல்லி இன்றைய 10 கணக்குகளை பார்க்கலாம். முதல் கணக்காக 7ஆல் குறைக்கப்படும் மிகச்சிறிய எண் 12, 16, 18, 21 மற்றும் 28ஆல் வகுபடக்கூடியதாக உள்ளது எனில் அந்த எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. The smallest number which when diminished by 7 is divisible by 12, 16, 18, 21 and 28 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So that is very simple. So ஈஸியா நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பாருங்க, ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா LCM எடுக்கணும். அதாவது 12, 16, 18, 21, 28. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் LCM எடுத்தீங்கன்னா 2, 6, 8, 9, இது 21 அப்படியே வரும், இது 1, 4 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 2ஆல போடுங்க, 2, 3, 4, இது 9 அப்படியே வரும், இது 21 அப்படியே வரும், இது 7. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆல போடுங்க, 1, 4, இது 3, இது 7, இது 7. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7ஆல போடுங்க, 1, 4, 3, 7, 7 அப்படின்னு ஆகிடும். சாரி, ஆமாம் 7 ஆகிடும். இங்கே 1, 1 வந்துடும். ஸோ 7ஆல கட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆல போடுங்க. ஸோ 1, 2, 3 அப்படின்னு வரும், 1, 1. ஸோ இது எல்லாமே ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால அப்படி எழுதிக்கலாம். ஸோ 2 × 2 × 3 × 7 × 2 × 2 × 3 அப்படின்னு வரும். ஸோ அப்போ என்னன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 அப்படின்னு வந்துடும். அடுத்து 3 3s are 9 அப்படின்னு வந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ரைட். அப்போ என்ன பாருங்க அப்படின்னா 16, 63 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 63, 16, 6 3s are 18, ரிமைண்டர் 1, 6 6 are 36, 37, 1 3 is 3, 1 6 6 6. ஸோ 8. ஸோ என்னது 10, இது வந்து பார்த்தீங்கன்னா 7, 10, 1008 அப்படின்னு வருது. ஸோ இப்போ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 1008 அப்படின்னா இல்லை. அதில் என்னன்னா அங்கே இருக்கிற நம்பரில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் 7 குறைக்கப்படக்கூடிய நம்பர் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா இந்த 4 நம்பரில் 1008ஓட ப்ளஸ் 7 ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 1015 அப்படின்னு வரும். இதுதான் ஆன்சர். ஸோ ஏன்னா இந்த நம்பர்ல இருந்து 7 நீங்க அதை குறைச்சு பாருங்க. ஸோ 1008 அதுதான் வந்து இதோட LCM. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இஸ் 1015 அப்படின்றதான் இந்த முதல் கேள்வியோட விடை. ரைட். த நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது செகண்ட் கொஸ்டின், 16, 20 மற்றும் 24 ஆல் வகுபடக்கூடிய ஒரு முழு வர்க்க எண் குறைந்தபட்ச அந்த எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முழு வர்க்க குறைந்தபட்ச எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. The least number which is a perfect square and is divisible by each of the number 16, 20 and 24 is அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி தான் இங்க பாருங்க 16, 20, 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை LCM எடுங்க. ஸோ 2, 8, 10, ஸோ 12. ஸோ திரும்ப 2, 4, 5, அடுத்து 6, ஸோ அடுத்து 2, 2, அடுத்து பார்த்தீங்கன்னா 5, இது 3. இது எல்லாமே ப்ரைம் ஃபேக்டர் வரதுனால அப்படியே எழுதிக்கங்க. 2 × 2 × 2 × 2, 5 × 3. ஸோ இதோட ரிசல்ட் பாருங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 5s are பார்த்தீங்கன்னா 80, 80 × 3, 240 அப்படின்னு. ஸோ இப்போ இந்த 4 நம்பர்ல 240ஆல எது டிவைட் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ அது டிவைட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நான் ஒரு லாஜிக் சொல்லி தரேன். இந்த 24 இருக்கு, அப்போ 12 டேபிள் தான். ஸோ இப்போ இது எதுக்கு பாருங்கன்னா 12 டேபிளில் வந்து கட் ஆகிற மாதிரி வரணும். அப்படி பார்த்தா இது 16 இருக்கு, அப்போ இது வராது. இது 64 இருக்கு, அப்போ இதுவும் வராது. ஏன்னா இது 8 டேபிள்ஸோட ரிலேட்டடா இருக்கு. ஸோ இப்போ இந்த 2 நம்பரை எலிமினேட் பண்ணலாம். அப்போ இதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிறிய எண் குறைந்தபட்ச எண் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம். அப்போ பாருங்க 3600, அப்போ 24, 240, 0 0 கட் ஆச்சுன்னா 2 12s are 24, 3 12s are 36, 30 அப்படின்னு வரும். இந்த நம்பர் வந்து கிளிக் ஆகுது. ஸோ இந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 பாருங்க, அதுக்கப்புறம் 240, 0 0 கட் ஆயிடுச்சு. ஸோ 2 12s are 24, இது வந்து 12 12s are
144. ஸோ 120 வருது. பட் ஆனா கேட்ட கொஸ்டின் என்ன, குறைந்தபட்ச எண் அப்படின்றதுனால இதான் வந்து என்னது அப்படின்னா ஆன்சர். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 3600 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடுறோம். லாஜிக்கல் என்ன அப்படின்னா ரெண்டு நம்பர் வருது, பட் அதுல குறைந்தபட்ச எண் அப்படின்றதுனால இந்த நம்பரை ஆன்சரா நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா பண்ணிடுறோம். ரைட், நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின். ஸோ மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு பாருங்க. மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு பாருங்க. தேர்ட் கொஸ்டின் 12, 15, 20 மற்றும் 54 வகுபடக்கூடிய 54 வகுபடக்கூடிய குறைந்தபட்ச எண் ஒவ்வொரு முறையும் 8 மீதமாக தருகிறது. 8 மீதமாக தருகிறது எனில் அந்த எண் என்ன? அந்த எண் எது அப்படின்னு क्वेश्चन கேட்கிறாங்க. the least number which when divided by 12, 15, 20 and 54 leaves in each case a remainder of 8 days. So இதான் வந்து என்ன அப்படின்னா क्वेश्चन கேட்கறாங்க. ஆப்ஷன் 1 504, ஆப்ஷன் B 536, ஆப்ஷன் C என்ன அப்படின்னு பாருங்க 544, ஆப்ஷன் D 548. so that is very simple. இதுவும் அதே மாதிரி தான். so LCM பண்ணுங்க, ஏன்னா டிவைடட் பை அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் 12, 15, 20, 54. so இது LCM பண்ணுங்க. so 2. so இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 6 2s are 12. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு பாருங்க. so 6 2s are 12, இது 15 வராது. so 10, இது 2 17 அப்படின்னு வரும். சரியா? 2 2 4 7 2 14. அடுத்து 2 போட்டீங்கன்னா 3 15, இது 5 அப்படின்னு வந்துரும். இது பாத்தீங்கன்னா 27. ரைட்? சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா 3. so 3 வந்து 1 5, இது 5, இது 9. so next 5 போட்டீங்கன்னா 1 1 1 9. so 3 போட்டீங்கன்னா 1 1 1 3 அப்படின்னு வந்துரும். so by result is 2 into 2 into அதுக்கப்புறம் 3 into 5 into 3 into அடுத்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. 3 3 இருக்கு, 2 2 இருக்கு, ஒரு 5 இருக்கு. so இதை சிம்பிளிஃபை பண்ணா 2 2s are 4. அடுத்து பாத்தீங்கன்னா 4 5s are என்ன அப்படின்னா 20 அப்படின்னு போடுங்க. அடுத்து 3 3s are 9, 9 3s are 27. so இப்போ என்ன பாத்தீங்கன்னா இது 0, 2 4s are 14, 5 5 14 வருது. so அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது அவங்க கிடைக்கிற ரிமைண்டர் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த 540 நீங்க 12, 15, 20, 54 எது வேணாலும் டிவைட் பண்ணும். அட் த சேம் டைம் என்ன கிடைக்கும், நமக்கு தேவையான ஆன்சர் என்ன அப்படின்னா ரிமைண்டர் என்ன இருக்காமா இந்த 548. so 548 அப்படின்றத ஆன்சர். 540 plus 8, so 548. so இந்த ரிசல்ட்டோட 8 ஆட் பண்ணிக்கங்க. so அது வந்து 548 நீங்க 12 ஆல 15 ஆல 20 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் சேம் ரிமைண்டர் 8 வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். so this is a third question answer 548. this is a third question answer. next பாருங்க fourth question. next பாருங்க fourth question, நாலாவது கேள்வி. 4, 7 அல்லது 13 ஆல் வகுபடக்கூடிய
13ஆல் வகுபடக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண். மிகப்பெரிய 4 இலக்க எண். மிகப்பெரிய 4 இலக்க எண் 3ஐ மீதமாக தருகிறது. 3ஐ மீதமாக தருகிறது எனில் அந்த எண் யாது அப்படின்னு क्वेश्चन கேட்கறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா the largest four digit number which when divided by 4,7 or 13 leaves a remainder of 3 in each case is. So இந்த ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 8 7 3 9. so B option. 9 8 3 1 C option. 9 8 3 4 D option. 9 8 9 3 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து என்ன அப்படினு சொன்னா முதல்ல இவங்க இந்த ரெண்டு நம்பரால காமனா டிவைட் ஆகுது அப்படினு சொல்றாங்க. சோ இதுக்கு மட்டும் நம்ம முதல்ல LCM கண்டுபிடிப்போம். பட் 2 2 7. சோ என்னன்னா 2 1 7 ஆயிரும். சோ 2 2s are. சோ என்ன அப்படினா 7 4 2s are 28 அப்படினு வந்துரும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரா நீங்க என்ன செய்யணும் அப்படினு சொன்னா ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணனும். ஒவ்வொரு நம்பரா போடணும். பட் அதுல ரிமைண்டர் என்ன வரணும் அப்படினா இது வரணும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு நம்பர் எடுக்கிறேன். சோ இப்போ 9 8 3 1 எல்லா நம்பரையும் நீங்க டிவைட் பண்ணி பார்க்கணும். சோ இதே 28 போடுறேன். சோ இது 3 டைம்ஸ் போடுறேன். 3 24 இது 2 3 6 6 2 8 84 ன்னு வருது. சோ 4. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல 1. சோ 43. சோ இப்போ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது ஒரு 5 டைம்ஸ் போடுங்க. 5 8s are 44. 5 2s are 10 14 அப்படினு வரும். சோ இப்போ என்னன்னா 3 1. அப்ப 1 டைம்ஸ் வந்து 28. இது போட்டீங்கன்னா என்ன வரும் அப்படினா 3 அப்படினு வரும். சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படினா இந்த 1 4 7 அப்படினு வர இத டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும் 3 ன்னு சொன்னாங்க. அப்ப இங்க 3 ரிமைண்டர் கிடைச்சிருக்கு. ஓகே. பட் இங்க அல்லது அப்படினு சொன்னா 13 ன்னு போட்டு பாருங்க. சோ 13 அப்படினு போட்டு பாக்கும்போது 9 8 3 1 அப்படினு போடுங்க. சோ இது போடிங்கனா 13. சோ எத்தனை தடவை அப்படினு பாருங்க. ஒரு 7 7 3 21 2 7 1 7 9 91 வருது. சோ 7. சோ 73. சோ இது 3 டைம்ஸ் போடுங்க. சாரி 5 டைம்ஸ் போடுங்க. 5 3s are 15 remainder 1. so 5 1 is 5 65. 13 போச்சுனா 8. சோ இது என்ன வரும் அப்படினா அதே மாதிரி போட்டுருங்க. இது ஒரு 6 டைம்ஸ் போடுங்க. 6 3 18 மீதி 1 6 1 6 78. சோ பாத்தீங்கன்னா இதுல 3 அப்படினு இதுலயும் ரிமைண்டர் வந்து 3 அப்படினு கிடைக்குது. சோ இப்போ என்ன அப்படினா நான் எடுத்த நம்பர் என்னது B ஆப்ஷன் எடுத்துர்க்கேன். மீதி இதே மாதிரி ரெண்டு நம்பர்லயும் இந்த டேபிள் டிவைட் ஆச்சு அப்படினா நம்ம எடுத்த ஆன்சர் வந்து கரெக்ட்டா இருக்கும். சோ therefore இது ஒரு 4 டிஜிட் நம்பர். at the same time answer is என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 9831. this is என்ன அப்படினு பாத்தீங்கன்னா fourth question ஓட ஆன்சர். அதாவது B questions அப்படினு சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. so next question, fifth question. so ஐந்தாவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி என்ன அப்படின்னு பாருங்க. 7 குறைந்தபட்ச மடங்கு 7 குறைந்தபட்ச மடங்கு 6 9 15 மற்றும் 18 ஆல் வகுத்தால் 4ஐ மீதமாக தருகிறது. 4ஐ மீதமாக தருகிறது. 4ஐ மீதமாக தருகிறது எனில் அந்த எண் எது அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா?
அதாவது the least multiple of 7 which leaves a remainder of 4 when divided by 6, 9, 15 and 18 is அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ that is very simple, ஈஸியாக நீங்கள் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா 74, ஆப்ஷன் பி 94, ஆப்ஷன் சி என்னன்னா 184, ஆப்ஷன் டி 364. நம்ம லாஜிக் படி அது என்ன சொல்லணும், அது 7ஓட மடங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 7ஓட மடங்கு அப்படின்றத முதல்ல உறுதிப்படுத்தணும். ஸோ இப்போ 7ஓட மடங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 7ஓட மடங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இது 7ஓட மடங்கா அப்படின்னு பாருங்க, இதுவும் இல்லை. இது 7ஓட மடங்கா அப்படின்னு பாருங்க, இதுவும் இல்லை. இது 7ஓட மடங்கான்னு பாருங்க, ஆமா. ஸோ இப்போ இதுலயே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா டிசைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 7 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ therefore ஆன்சர் இஸ் 364. ஸோ இன்னும் டவுட் இருக்குன்னா இதை 6ஆல டிவைட் பண்ணி பாருங்க, 9ஆல டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா நம்பராலையும் அது என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும். திஸ் இஸ் a 5th question answer. நெக்ஸ்ட் 6th question, 6வது கேள்வி. 6th question, 48, 60, 72, 108 மற்றும் 140 ஆகிய எண்களால் வகுக்கும் குறைந்தபட்ச எண் 38, 50, 62, 98 மற்றும் 130 மீதமாக முறையை வழங்குகிறது. எனில் அந்த எண் என்ன? சோ இதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. the least number which when divided by 48, 60, 72, 108 and 140 leaves 38, 50, 62, 98 and 130 as reminders respectively is. So by option A என்னன்னா 1115, option B 15110, option C 151120, option D 15210. சரிங்களா? ரைட். இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4 நம்பர். ஸோ இந்த 4 நம்பர்ல எது வந்து அதாவது டிவைட் பண்ணா இப்போ 48ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 38 ரிமைண்டர் கிடைக்குதாமா, 60ஆல டிவைட் பண்ணா 50 ரிமைண்டர் கிடைக்குதாமா, 72ல டிவைட் பண்ணா 62 கிடைக்குதாமா, 108ல டிவைட் பண்ணா 98 கிடைக்குதாமா, 140 டிவைட் பண்ணா 130 கிடைக்குதாமா. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல 4 நம்பர்ல என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா யோசிக்கலாம். ஸோ அப்படி யோசிக்கும் போதே பாத்தீங்கன்னா 4 நம்பர்ல நீங்க ஒவ்வொரு நம்பரா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுல நான் வந்து ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஸோ 15110 அப்படின்னு போட்டுட்டு இது சாதாரண டிவிஷன் பாத்தீங்கன்னா 48. ஸோ இது என்ன பண்றேன் அப்படின்னா 3 டைம்ஸ் போடுறேன்.
So 3 8s are 24, remainder 2, 3 4s are 12, 144 அப்படின்னு வருது. So 11ல 4 போச்சுன்னா 7 அப்படின்னு வருது. So 71. So இது பாத்தீங்க அப்படின்னா அடுத்து 1 டைம்ஸ் போடுறேன் 48. So என்ன வருது அப்படின்னா 3. 11ல 8 போச்சுன்னா 3, அடுத்து 6 வந்து பாத்தீங்கன்னா 2, இது வந்து என்ன அப்படின்னா 230 அப்படின்னு வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டைம்ஸ் போடுறேன் 5 8s are 40. ஸோ அடுத்து வந்து 5 4s are 20 அப்படின்னா 4 டைம்ஸ் போடுங்க. 4 டைம்ஸ் 4 8s are 32, ரிமைண்டர் 3. அடுத்து 4 4s are 16, ஸோ 92 அப்படின்னு வரும். ஸோ 10ல 2 போச்சுன்னா 8, அடுத்து 12ல 9 போச்சுன்னா 3 அப்படின்னு வரும். ஸோ 38 வந்து இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா ரிமைண்டர். நான் 48ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ரிமைண்டர் வந்து 38. ஸோ அதே மாதிரி 15110. ஸோ இன்னொரு நம்பரை நான் போட்டு பார்க்குறேன். ஸோ இன்னொரு நம்பர் என்னன்னா 60ஆல போடணும். 60. ஸோ 60னா இது 260 தான் போட முடியும். இப்போ 120. ஸோ 1, அப்புறம் இது வந்து 3. ஸோ இப்போ அடுத்து வந்து ஒரு நம்பர் இறக்கணும் இல்லையா, அப்போ 1. ஸோ 5 டைம்ஸ் போட்டால் 300. ஸோ இப்போ என்ன வரும்னா 110 வரும். அப்புறம் 160 போடுவோம். அவரை போட்டிங்கன்னா 50. ஸோ இப்போ என்னன்னா நான் 60ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 50 கிடைச்சது, இங்கே 38 கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த நம்பரால் இப்படி வந்துட்டே இருக்கும். நீங்கள் இப்படி 4 நம்பரில் வச்சுட்டு ஆன்சரோட செக் பண்ணணும். ஸோ பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 51110 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு மேனுவலாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்க 7th கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க 7th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th 6/7, 5/14 மற்றும் 5/14 மற்றும் 10/21 சரியாக வகுக்கக்கூடிய மிகச்சிறிய பின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. the smallest fraction which each of 6/7, 5/14, 10/21 will divide by exactly அப்படின்னு கேட்டாங்க. exactly is என்னன்னா, so option A 30/7, option B 30/98, option C 60/147, option D 50/294 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாக்டா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆகணும். ஸோ அப்படி கட் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம இதில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ராக்ஷன் என்ன, இந்த ஃப்ராக்ஷனை வந்து டிவைட் பண்ணக்கூடிய, அதாவது வகுக்கக்கூடிய மிகச்சிறிய பின்னம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துருக்கிற பின்னம் எது அப்படின்னா, இப்போ நீங்க 6/7 அப்படின்றத 30/7 டிவைட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். So 6/7 into 7/30 அப்படின்னு. So 7 கட் ஆயிரும். 166 5 6 are 30. So இப்போ இது கட் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் பார்க்கணும். So 5/14 into 7/30. இந்த டிவிஷன்ல போறப்பல இது மாதிரி வரும். 1 5 is 5, 6 5 are 30, 2 7s are 1 7 is 7. So இதுவும் கட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். ஸோ அடுத்த ஃப்ராக்ஷன் போட்டு பாருங்க. 10/21 into 7/30 அப்படின்னு சொன்னோம். ஸோ 110 310 17 இது 37. ஸோ 1/9 இந்த மாதிரி வருது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா கட் ஆகுது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வேற இது கட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். ஆனா பட் அதுலயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மிகச்சிறிய ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறிய ஃப்ராக்ஷன், அதாவது பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷனா இருக்கும் அது கட் பண்றதுல. ஸோ அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது கொஞ்சம் ஸ்மாலஸ்ட்னு யோசிச்சிங்கன்னா அது 50 இருக்கு, இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா கட் ஆகாது. ஸோ அதனால therefore ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 30/7 அப்படின்றதான் இதோட ஆன்சர். இது வந்து எக்ஸாக்டா வந்து
டிவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிராக்ஷன் அப்படின்றது வந்து 30/7 அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் பாருங்க. தட் இஸ் வெரி சிம்பிள். 8வது கேள்வி. 12, 18, 21 மற்றும் 30 ஆகிய எண்களால் முழுமையாக வகுக்கக்கூடிய இரட்டிப்பான மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இரட்டிப்பான மிகச்சிறிய எண் எது? What will be the least number which when doubled will be exactly divisible by 12, 18, 21 and 30 is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் A 196, ஆப்ஷன் B 630, ஆப்ஷன் C 1260, ஆப்ஷன் D 2520 அப்படின்னு போடணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது ஈஸியான சம் தான், ஆனா குழப்பிக்க கூடாது, கவனமா பண்ணணும். முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது டிவைசபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12, 18, 21, 30 இது கண்டுபிடிப்போம். முதல்ல 3 போடுங்க. ஸோ 4 3s are 12, 6 3s are 18, 7 3s are 21, 10 அப்படி போட்டுங்க. அடுத்து 2 டேபிள் போடுங்க. 2 3 7 5 அப்படின்னு வருது. ஸோ இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஃப்ரைமா வந்துருச்சு. ஸோ இப்போ என்னன்னா 3 into 2 into 2 into 3 into 7 into 5. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. இது 2 2s are 4, 4 5s are 4, 2 2s are 4, 4 3s are 12. இது வந்து என்ன இப்படி போட்டுக்குவோம். 4 into இது 3 3s are 9 into 7 5s are 35. ஸோ 36 into 35. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 36 35 5s are 6 are 30, remainder 3, 5 3 18, 3 6 are 18, remainder 1, இது வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ 6 இது 16 2 1. ஸோ என்ன வரும் அப்படின்னா 1260. இது என்ன சொல்றாங்க? டபுள்டு அப்படின்னு சொல்றாங்க. என்னது? டபுள்டு. ஸோ டபுள்டு அப்படின்னா இரட்டிப்பாக அப்படின்னு வரும்போது என்னது? நம்ம அப்படியே உடனே 2ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சரை போட்டுறக்கூடாது. கரெக்டா? 2ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சரை போட்டக்கூடாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இரட்டிப்பான மிகச்சிறிய இரட்டிப்பு ஆகிறதுக்குரிய நம்பர் எது அப்படின்றத ஆன்சர் போடணும். அதாவது பார்த்தீங்கன்னா இதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 630. அதான் ஆன்சர். உன் பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆன்சர் வந்து 630. இந்த பி ஆப்ஷன் தான் ஆன்சர். நம்ம உடனே இரட்டிப்பு அப்படின்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணி அதாவது இரட்டிப்பு ஆகிறதுக்கு இது வந்து என்னது? இதோட டபுள்ஸ், இதோட ட்வைஸ் தான் இந்த ஆன்சர். ஓகே. ஸோ அதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் வந்து இது ஆன்சர் 630 அப்படின்றதான் 8th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் 9வது கேள்வி. சரிங்களா? 9வது கேள்வி. ஒரு 6 இலக்க எண் 4 6 10 மற்றும் 15ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஒரே மீதமாக 2ஐ கொடுக்கிறது. அது கேபிட்டல் என் எனில் எண்ணின் இலக்க கூடுதல் என்ன? இதான் வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின்.
கவனமாக கவனிக்க வேண்டிய கொஸ்டின். let the number of 6 digits which when divided by 4, 6, 10 and 15 leaves in each case the same remainder of 2 bn the sum of the digits in n is. இதான் question. Option A 3, option B 4, option C 5, option D 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ தட் இஸ் வெரி சிம்பிள், ஈஸியா பண்ணிடலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் ரொம்ப முக்கியமான கணக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட், சரிங்களா? 6 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு பாருங்க. ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னது? 1 லட்சம். என்னது? 1 லட்சம். ரைட். அடுத்தது என்ன அப்படின்னா இதை டிவைட் பண்ண, அந்த 6 டிஜிட்டை டிவைட் பண்ற நம்பர் என்ன சொல்றாங்க? அதாவது 4, 6, 10, 15 இந்த நம்பர் தானே? ரைட்டு. அப்போ என்னன்னா 2, 2, 3, 5 இது 5 வந்து இது 15 அப்படியே தான் வரும். ஓகே, போட முடியாது. ஸோ அப்போ என்னன்னா 5 போடுங்க. 2, 3, 1, 3 ரைட்டா? அடுத்து 3 போடுங்க. ஸோ 2, 1, 1, 1. இப்போ இது வந்து எல்லாமே ப்ரைம் ஃபேக்டர் ஆயிடுச்சா? 2 × 5 × 3 × 2. அப்போ 2 5 சார் 10, 10 3 சார் 30, 32 வந்து × 2 60 அப்படின்னு வருது. சரியா? அப்போ அந்த அதாவது அந்த 6 டிஜிட்டை 60ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் இதான் வந்து இதில் கண்டுபிடிக்கணும். முக்கியமான நம்பர் இது. ஸோ இப்போ இது 1 லட்சம் ரைட்டா? 1 லட்சம் 60ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ இது வந்து 1 60 60, சாதாரண வகுத்தல் தான் இது. 40 ஒரு டிஜிட்டை இறக்குறோம், 0. ஸோ 6 ஸோ 3600, சாரி 360, 6 360, 0 இன்னும் 4. அதே மாதிரி ஒரு டிஜிட்டை இறக்குங்க, 400. அதே மாதிரி 6 360, சரிங்களா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 40, திரும்ப ஒரு 0வை இறக்குங்க. அதே மாதிரி 6 360 ரைட்டா? இப்போ என்ன வருது? 40. ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன லாஜிக் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுங்க. இந்த மாதிரி எந்த நம்பருக்கு வேணாலும் பொருந்தும். என்ன அப்படின்னா இந்த நம்பரை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 6 டிஜிட்டால இந்த எல்லா நம்பர் இருக்குல்ல இதோட எதை வேணாலும் டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரணும்? உனக்கு வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ற மாதிரி நம்பரை கண்டுபிடிச்சு தரேன். அப்போ என்ன வரும் அப்படின்னா 60யா? இதுல இருந்து இதை கழிக்கணும். கழிச்சு வர்ற இந்த விடையை என்ன செய்யணும்? கழிச்சு வந்தா எவ்வளவு? 20. இதை என்ன செய்யணும்னா இந்த நம்பரோட கூட்டணும். அப்ப என்ன வருது அப்படின்னா இங்க பாருங்க, 60ல இருந்து 40 கழிச்சா 20. 20ஓட 1 லட்சத்தை கூட்டினீங்கன்னா 1 லட்சத்தோட 20 கூட்டினீங்கன்னா 1,20,020. இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதான் வந்து என்னது? உங்களுக்கு வந்து இந்த நம்பரால டிவைட் பண்ணும், அதாவது எக்ஸாக்டா டிவைட் பண்ணும். எதை? 4ஆல 6ஆல 10ஆல 15ஆல. பட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி டிவைட் பண்ணும்போது காமனா அவங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குதாமா? 2 கிடைக்குதாமா. அந்த ரிமைண்டரோட ஆட் பண்ணிருங்க. ஸோ அப்போ என்னன்னா இது வந்து 1,20,020ஓட ரிமைண்டர் எவ்வளவு? 2. இப்போ நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா 1,22,000 இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ரிமைண்டர் இது 4 டிவைட் பண்ணாலும் 2 வரும், 6 டிவைட் பண்ணாலும் 2 வரும், 10 டிவைட் பண்ணாலும் 2 வரும், 15 டிவைட் பண்ணாலும் 2 வரும். அந்த ரிமைண்டர் தான் இது. இப்போ எக்ஸாக்டா வந்து இது வந்து இதை டிவைட் பண்ணா இந்த 4 நம்பரா டிவைட் பண்ணா 0 வந்துடும், சரிங்களா? ரிமைண்டர் வராது. இந்த 2 ஆட் பண்ணா இந்த நம்பருக்கு ரிமைண்டர் வந்து 2 வரும். ஓகேயா? இதுதான் வந்து ஆன்சர். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் வந்து என்னன்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னா டிஜிட்ஸ் கேட்டாங்க. என்னது? டிஜிட்ஸ். ஸோ அவங்க நம்பர் கேட்கல, நம்பர் கேட்டா இது ஆன்சரா பண்ணலாம். பட் டிஜிட் கேட்டாங்க. டிஜிட்னா 1 + 0 + 0 + 0 2 + 2. இந்த எல்லாத்தையும் இடையில பிளஸ் பண்ணிருங்க. 1 + 0 + 0 + 0 2 + 2 அது மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 5 அப்படின்னு வரும். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 5. ஸோ
5 அப்படின்றதான் ஆன்சர். இதான் நீங்க இதுல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சரிங்களா? That's all. This is a 9th question but very interesting question. Next, the last question for the 10th question. பாருங்க, 10th question ஈஸியான ஒரு கேள்வி தான். பாருங்க, 10th question, இதில் எந்த பின்னம் மிக பெரியது அப்படின்றது கொஸ்டின். அதாவது which of the following fractions is the largest அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. One is A வந்து 7/8, B வந்து 13/16, C வந்து 31/40, D வந்து 63/80 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எது என்ன அப்படின்னா நம்பர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் 8, 16, 40, 80 எல்லாத்துக்கும் எல்சிஎம் போடுங்க. ஸோ 2, 4, 8, 20, 40. ஸோ 2, 4, 10, 20. திரும்ப 2, 1, 2, 5, 10. அடுத்து என்னது 5, 1, 2, 1, 2. ஸோ திரும்ப 2, 1, 1, 1, 1. ஓகே. ஸோ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 2 × 2 × 5 × 2. 2 2s are 4, 4 2s are 8, 2s are 16 × 5 is equal to 80 அப்படின்னு வரணும். ஸோ எல்லா ஃப்ராக்ஷன்ஸ் 80 மாற்றிருங்க. ஸோ 7 × 10 divided by 8 × 10 ஒன்னாச்சா? அப்போ 70/80. அடுத்து பார்த்தீங்கன்னா 13 × 5 divided by 16 × 5. ஸோ 65/80. அடுத்தது பார்த்தீங்கன்னா 31 × 2 divided by 40 × 2. ஸோ இப்போ என்ன 62/80. அடுத்து என்னன்னா 63/80 டைரக்டா இருக்குது. ஸோ இதில் லாஸ்ட் எல்லா டினாமினேட்டர் எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ மேலே இருக்கிற நம்பர் எது ஹையஸ்ட்னு பாருங்க. ஸோ 70 இஸ் த ஹையஸ்ட். ஸோ அதோட அந்த ரூட் ஃப்ராக்ஷன் பாருங்க. ஸோ 7/80 தான் கரெக்ட். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 7/8. இவ்வளவுதான். ஸோ இன்றைய 10 கேள்விகளும் வெற்றிகரமாக முடிந்தது. அதாவது ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துங்க, கணிதம் என்பது கற்பதற்கு மிக எளிமையான விஷயம்தான். மனசு வச்சைன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைய 10 கணக்குகளுமே ரொம்ப அற்புதமான கணக்குகள், ஈஸியான கணக்குகள். நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎம் வந்து முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான். இந்த டாப்பிக்கில் இது போதுமானதாக இருக்கும். அதில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சொல்லிட்டோம். ஸோ அடுத்த வாரம் என்ன அப்படின்னா ஒரு புது டாபிக், அதாவது ரேஷியோ ப்ரொபோசன்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க போகிறோம். விகிதங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுத்த டைட்டிலில் பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருங்கள், கணிதத்தோடு எப்பொழுது இணைந்திருங்க. இன்னும் கூட எளிமையாக புது புது வித்தியாசமான சுவாரஸ்யமான கணக்குகளோட மீண்டும் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.